பாகிஸ்தான்ல பெரிய அளவு ஃப்ளட் வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்திருக்கிற அப்டேட். ஆனால் இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு பெருவெள்ளம் வந்துருச்சு, மனிதர்களை காப்பாற்றுவதற்கு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஹெலிகாப்டரால் சரியான இடத்தில் இறங்க முடியலை. பல இடங்களிலும் நீர் அப்படிங்கிறது சூழ்ந்திருப்பதனால ஹெலிகாப்டரை வச்சு இந்த மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறத சரியாக செய்ய முடியலை. சீனா அவங்களுடைய உதவியை சொல்லியிருந்தாலும் IMF திடீர்னு பார்த்தா ஒரு $1 பில்லியன் அமெரிக்க டாலர் தாரேன்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு உதவிக்கரம் அப்படிங்கிறது நீட்டப்பட்டிருக்கு. எதுக்கு IMF பாகிஸ்தானுக்கு உதவுறாங்க? 2010 இதே பாகிஸ்தானில் ஒரு சூப்பர் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்தது. இந்த சூப்பர் ஃப்ளட் வழியாக பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா $4 பில்லியன் அமெரிக்க டாலர். அந்த $4 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது அதில் பெருமளவு தொகை அப்படிங்கிறத பல இன்டர்நேஷ்னல் நாடுகள் ஒன்றிணைந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்திருப்பது 2022 பாகிஸ்தானில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃப்ளட் பெருவெள்ளம் அப்படிங்கிறது மான்ஸ்டர் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. 2010 வந்த சூப்பர் ஃப்ளட்டை விட பல மடங்கு அதிகம் தான் இப்போ வந்திருக்கிற ஃப்ளட் அப்படின்னும், இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது $10 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. $10 பில்லியன் அமெரிக்க டாலரை இப்போ பாகிஸ்தானால் தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பாகிஸ்தானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம பார்க்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலர்னுடைய கையிருப்பு, அசையும் அசையாத டாலர்னுடைய கையிருப்பு அப்படிங்கிறது வெறும் 9 பில்லியன் தான். இந்த 9 பில்லியனில் கூடி போனால் ஒரு 3 பில்லியன் வேணால் அவங்க வெளியில் எடுக்க முடியும். அதாவது அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக. எப்படி இலங்கையில் பெரிய அளவு பொருளாதார சிக்கல் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் பாதித்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் விலையேற்றம் அப்படிங்கிறது அதிகரித்ததற்கான காரணம் அவங்க கிட்ட அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய டாலர் இல்லாமல் போனது தான். அதே மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் டீம் டாலர் அப்படிங்கிறது இல்லை. வெளிநாடுகள் கூட நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்ம எதை கொடுத்து தான் வாங்க முடியும்? டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட பாகிஸ்தானில் வெறும் 4 பில்லியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளத்துக்கு உலக நாடுகள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கைக்கு உந்தது போல பாகிஸ்தான் அடுத்ததா இந்தியாட்டையும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்பா, எங்களுடைய வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துக்குமே விலை ரொம்ப கூடிருச்சு, நம்ம என்ன செய்யலாம்? லேண்ட் வழியாக அந்த பார்டரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை எங்களுக்கு தந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதே மாதிரி பல முறை இந்தியா பாகிஸ்தானுக்கு உதவி இருக்காங்க. சொன்னால் உண்மைதான், இதுதான் உண்மை. இந்தியா பல நேரங்களிலும் பாகிஸ்தான் எப்பெல்லாம் அடி விழுந்து அங்கே கீழே விழுந்து கிடக்காங்களோ அப்பெல்லாம் முதல் நாடாக உதவிய நாடும் இந்தியா தான். பெரிய அளவு பாகிஸ்தான் சொல்றதை பார்த்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படியே எதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நாடுகளால் மட்டும் கிடையாது, உலக அரசியலாலும் அப்படித்தான். இந்தியா பாகிஸ்தான் ஒன்றிணைந்து விட்டது அப்படின்னா இந்த நாடுகளை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. இந்தியா பாகிஸ்தான் ஒன்றிணைந்து விட்டது என்றால் சீனாவும் ஆட்டோமேட்டிக்காக 3 நாடுகள் ஒன்றாக மாறிவிட்டது என்றால் உலக அரசியல் இவங்க பக்கம்தான். ஆனால் இதை பல நாடுகள், மேற்குலக நாடுகள் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு கேட்டால் எப்படியாவது அதை பிரித்து வைப்பதற்கு மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் இன்றளவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு இவ்வளோ பெரிய பெருவெள்ளம் வந்துருச்சுப்பா, இந்தியா உதவ போகிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு மிக நல்ல செய்தியாக மாறி இருக்கு. ஆனால் பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்ஸ் இப்போ மேற்குலக நாடுகளை குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான காரணம் நாங்கள் கிடையாது, நாங்கள் வெறும் 1% அப்படிங்கிறது கூட இல்லை. எங்களுடைய கிளைமேட் சேஞ்சினுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது இல்லாட்டி நாங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் வெறும் 1% கூட கிடையாது. 50லேருந்து 80% இருக்கக்கூடிய மேற்குலகம் தான் இப்படி ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம். அதனால தான் எங்கள் நாட்டில் இப்படி பெருவெள்ளம் வந்துடுச்சு. ஸோ அந்த நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. மேற்குலக நாடுகள் பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கையை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்தியா வேணால் கேட்கலாம், நட்பு நாடு, பங்காளி நாடு அப்படின்னு சொல்லி நம்ம வேணால் உதவலாம். சீனா எப்போ இந்த வட்டி கடன்லாம் ஏதாவது இருக்காமே அதெல்லாம் நீங்கள் தள்ளுபடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க தள்ளுபடி பண்ண முடியாது, வேணா 2-3 மாதங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம். உங்களுக்கு தேவையான உதவிகள் என்னவோ அதை மட்டும் செய்கிறோம், மனிதர்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம், ஆனால் கடனை தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சீனா அறிவித்திருப்பதும் பாகிஸ்தானுக்கு பெரிய இடியாக மாறி நிற்கிறது. அதுக்கு மத்தியில் முன்னாள் இந்நாள் பிரைம் மினிஸ்டருடைய சண்டை. இம்ரான்கான் அவர்கள், முன்னாள் பிரதமராக இருந்த இம்ரான்கான் அவர்களை நீ தீவிரவாதி அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்ல, முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான்கான் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீ அடியாட்கள், மேற்குலக நாடுகளுடைய அடியாள் தான் நீ அப்படின்னு சொல்ல மாற்றி மாற்றி அங்கே அரசியல் பிரச்சனைகளும் இருக்கு. எப்படி இலங்கையில் கோத்தபய ராஜபக்சே குடும்பம் அப்படிங்கிறது எல்லாம் பெரிய அளவு அங்கே பிரச்சனை பண்ணாங்களோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீர்கெடுத்தாங்களோ, அதே மாதிரி பாகிஸ்தான்லையும் அரசியல் குழப்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை சின்ன பின்னமாக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு மத்தியில் சீனாவினுடைய அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறதும், அந்த கிளவுட் சீடிங் பண்ணதுனால சீனால இப்போ பெருமளவு மழை வந்துருச்சான். 10 மாகாணத்தில் வறட்சி இருந்த இடத்துல எல்லாமே கிளவுட் சீடிங்கை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ கிளவுட் சீடிங் பண்ணனால சீனாவில் இப்போ மழை வந்திருப்பதால் பாகிஸ்தானில் மழை குறையுமா இல்லை மழை அதிகரிக்குமா? இந்த மான்ஸ்டர் ஃப்ளட் அப்படிங்கிறது பாகிஸ்தானை இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கு?